எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவு தந்தார். நீங்கள் துனியாவிலேயே நிரந்தரமாக இருக்கலாம் என்றும் சொன்னார். அதன் பிறகு நேரடியாக சொர்க்கம் செல்லலாம் என்றான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்ன போது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, இப்படி ஒரு தேர்ந்தெடுப்பு நீங்கள் செய்யவில்லை என்றால் இருக்கும் அத்தனை பேரும் உயிரை தந்து நாங்கள் எல்லாம் மூத்தாகி எங்களுடைய உயிரை எல்லாம் தருவதன் மூலமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று இருக்கவேயானால் எங்களுடைய உயிர்களை தருவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் நாயகமே, ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தொடர்புடைய நெஞ்சம் உடையவர்களாக, ஆசையும் ஆர்வமும் உங்கள் மீது உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்த்து சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். திரும்பி சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே, இறைவனை சந்திக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. அவனை பரிசுத்தமாக நான் சென்று சந்திக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான். அதுவே இருந்தாலும் என்னிடமிருந்து ஏதேனும் குறைபாடு உங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் அதை இப்போதே நீங்கள் அறிவித்து விடுங்கள். என்னிடமிருந்து ஏதாவது குறைபாடுகள் நிகழ்ந்திருந்தால் அதை நீங்கள் இப்போதே அறிவித்து விடுங்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் சஹாபாக்கள் அப்படியே கலங்கிட்டான். நாயகமே, உங்களிலிருந்து எங்களுக்கு அநீதமா, குறைபாடா, இப்படியும் நடக்குமா? இல்லை நாயகமே, எங்களுக்கு வாழ்வு தந்தது நீங்கள், வெளிச்சத்தை தந்தது நீங்கள், இறைவனினுடைய பாதையை காட்டி தந்தது நீங்கள். படுபாதாளத்தில் அநாகரிகத்தில் வாழ்ந்த எங்களை தூக்கி நிறுத்தி சத்தியத்தின் வழியிலே கொண்டு வந்த மகா புருஷர்களாக வாழ வைத்து ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்கு எங்களை ஆக்கியவர்கள் நீங்கள் அல்லவா? எங்களுக்கு நீங்கள் அநீதியும் சங்கடமும் இழைத்திருப்பீர்களா? கற்பனை கூட நாங்கள் செய்து பார்க்க முடியாது. இல்லை, நீங்கள் நன்றாக யோசிங்கள். ஏதாவது ஒரு சருகுதல் இருந்தாலும் சங்கடம் இருந்தாலும் நீங்கள் அறிவிச்சிடணும். திரும்ப 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 அறிவிக்கும் பொழுது ஒரு சஹாபி எழுதினார், யார சொல்லலாம், சின்ன விஷயம், ஆனாலும் நீங்க இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தாங்க முடியல, அதனால எழுத இருக்கிறேன், பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு முறை ஒரு யாசகர், பிச்சைக்காரன் உங்க கிட்ட வந்தார். நான் என்ன ஏதாவது வேணும்னு ஒரு யாசித்து வருகிறார். அந்த சமயத்தில் நான் பக்கத்தில் இருந்தேன். என்னிடம் இருந்து சரி ஒரு 3 திர்ஹம் தாங்க என்று வாங்கி நீங்க அவங்ககிட்ட கொடுத்தீங்க. ஆனா சொல்லும் பொழுது கடனா வாங்குறதா சொன்னீங்க நாயகனே. எனவே இந்த 3 திர்ஹங்கிறது எனக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயம் யார சொல்லலாம். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை, திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையினுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி விட்டது. இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம போய் ரசூல்ட்ட எப்படி கேட்கிறது என்று தான் நான் யோசித்தேன். ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னதால் இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து தன்னுடைய பொருளிலிருந்து 3 திர்ஹங்களை, வெள்ளிக்காசுகளை கொடுத்து அதை சமன் செய்கிறார்கள். இன்னொரு இருந்தார், யார சொல்லலாம், நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன். என்ன, ஒரு யுத்தத்துல எல்லாரும் கனிமத்து பொருட்கள் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ரசூல்ட்ட ஒப்படைக்கணும், ரசூல் பங்கு வைப்பாங்க. அதுல ஒரு அழகான ஒரு பொருள் கிடைச்சது, அதை நான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். அது நல்லா இருக்கு, ஒரு சின்ன பொருள் தான் நாயகமே, ஏன் அப்படி செய்தீர்கள்? ஒரு காலம் அப்படி செய்யக்கூடாது, அதை இப்போதே கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வர வைத்தார்கள் சொல்லலாம். சின்ன விஷயம் என்றாலும் கூட தன்னுடைய தோழர்கள் எந்த விதத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு குறிக்கோளாக நபிகள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு பாசம் நபி. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு சஹாபி இருந்தாங்க. நாயகனே, இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியது இருக்குது, என்னால தாங்க முடியல, ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலைமை இருக்கு, சொல்லுங்க. யுத்த களத்தில் ஒரு முறை நீங்கள் செல்லும் பொழுது நான் உங்களுடைய காலை இந்த யுத்த நெருக்கடியில உங்க காலை மிதிச்சிட்டேன். தெரிந்து மிதிக்கல, காலை அந்த யுத்த நெருக்கடியில் மிதித்த போது என்னை தாங்கள் சட்டத்தை என்ன செய்ய திருமணிங்க, திரும்பும்போது உங்க கையில் இருந்த சாட்டை என்னுடைய வயிற்றில் பட்டுவிட்டது நாயகமே. எந்த ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்களே, அதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்ன போது அப்படியா என்று சாட்டையை கையில எடுத்துக் கொடுத்து, இப்போது அதே மாதிரி நான் எப்படி உங்களை அடிப்பேனோ திருப்பி அடிச்சிருங்க.
மஸ்ஜிதுன் நபவி கதற ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் சட்டையை கழட்டினார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த சமயத்துல நான் சட்டை மேல துணி இல்லாம இருந்தேன், என்னுடைய வயிற்று பகுதியில் துணி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த வயிற்று பகுதி ரொம்ப வெட்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயா நிறைந்தவர்கள். அவர்கள் அந்த சூழலுக்காக வேண்டி சட்டையை கழட்டியதும் நான் தாமதம். சாட்டையை தூக்கி வீசிவிட்டு அந்த சஹாபி ஓடி சென்று நபியினுடைய வயிற்றிலே முத்தமிட்டார்கள். அதுவும் செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு சஹாபி ஒரு ஆள் எழுகிறார், யார் சொல்லலாம், நீங்க முதல்ல என்ன மன்னிக்கணும், சொல்லுங்க என்ன விஷயம். இல்லை நாயகமே, நான் சொல்ல இயலாது, என்ன நீங்க மன்னித்தால் மட்டுமே என்னால் சொல்ல முடியும் யார் சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் மன்னித்ததற்கு பிறகுதான் அந்த செய்தியையே நாம் உச்சரிக்க முடியும் என்று அந்த சஹாபி சொல்ல, நான் மன்னித்தேன் சொல்லுங்க. அந்த அவர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் நான் சஹாபி அல்ல, நான் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், உங்களுக்கு எதிராக உங்களோடு இருந்து கொண்டு சரி செய்து கொண்டு வந்தவன் யார் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்போது ஆற்றிய உரை இருக்கிறதே, அது என்னுடைய கல்வியிலே பரிசுத்தத்தையும் தெளிவையும் ஏற்படுத்திவிட்டது யார் சொல்லலாம். என்னுடைய கல்வியிலே இருந்த நிஃபாக் என்ற தன்மையை அகற்றிவிட்டது. இன்னஃபி கல்வி நிஃபாகன், என்னுடைய கல்வில நயவஞ்சக தன்மை இருந்தது. நான் இதுவரைக்கும் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது நீங்கள் உரை நிகழ்த்திய அந்த செய்திகள் எல்லாம் என்னுடைய கல்வில அச்சத்தையும் பயத்தையும் தெளிவையும் எனக்கு ஏற்படுத்திடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, அல்லாஹ்வே அவருடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துவாயாக. அன்று முதல் அவர் மிகச்சிறந்த ஒரு சஹாபியாக இருந்தார் என்றும் வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி ஒவ்வொரு செய்தி நேரமும் செல்ல 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் நேரமும் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. வஃபாத்திற்கு மிக நெருக்கமான நாள் வந்தபோது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நாங்கள் வீட்டிலே அமர்ந்திருந்தோம். திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எல்லாம் உள்ளே செல்ல சொல்லிவிட்டார்கள். நீங்க எல்லாரும் உள்ள போங்க சொல்லிட்டாங்க. நான் மனைவிமார்கள் எல்லாருமே, எல்லா மனைவிமார்களும் அந்த வீட்டில் ஆயிஷா நாயகி வீட்டில் தான் இருக்கிறாங்க. சுகம் இல்லாம இருந்ததிலிருந்து ஆயிஷா நாயகி வீட்டுல எல்லா மனைவிமார்களும் அங்க தங்கி இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் உள்ளே சென்று விடுங்கள். எல்லாரும் உள்ள போய்தான். ரொம்ப நேரம் பேச்சு சத்தம் கேட்கிறது. நீண்ட நேரம் பேசியதற்கு பிறகு அந்த சப்தம் அமைதியானது. அதற்கு பிறகு எங்களை அழைத்தார்கள். நாங்கள் சென்று பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரைல் வந்துட்டு போனாங்க, வேற ஒண்ணும் இல்லை, பல செய்திகளை அவங்க எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியா நாயகமே, என்ன காரணத்திற்காக ஜிப்ரைல் வந்தார் என்று கேட்ட போது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலை இப்போது அல்ல, நான் பின்னால் அதை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, ரபியுல் அவ்வல் பிறை 12 இந்த காலை பொழுது நேரத்திற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சுபுஹ் தொழுகிறாங்க. சுபுஹ் தொழுகையினுடைய நேரம் வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போதனைகள் செய்யப்பட்டு அவங்க தான் தொழு வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சுபுஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சுபுஹ் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை நீக்கிறாங்க. வீடு மஸ்ஜித் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்களுடைய வீடு இந்த பக்கம் இருக்கு. திரையை நீக்கி பார்த்தா அவங்க தெரியும்